மூவி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் லைன். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, இன்டர்மிஷன்ல நடந்ததே வேற. எஸ்பெஷலி பத்ரா வேற லெவல்ல ஒரு அமேசிங்கான ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. செம்ம ஃபயரா இருந்தது. அண்ட் மியூசிக் சான்ஸே இல்லை, நான் கேட்டுட்டே இருந்தேன். அண்ட் ஐ லவ் த சாங்ஸ் ஆஃப் திஸ் திங். அண்ட் கூடோஸ் டு த டைரக்டர், அமேசிங் மூவி அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த அப்கமிங் மூவி. செம்மையா இருக்கு. ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு இடம் கூட போர் அடிக்கிற மாதிரி அவங்க வீட்டில். ஸோ எல்லாமே என்டர்டெய்னிங்கா வச்சிருந்தாங்க. ஸோ ஐ ஃபீல் இட் வாஸ் ரியலி ரியலி குட். ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்திராக்கு வந்தது, ரொம்ப சந்தோஷம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. படத்தை எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க, கண்டிப்பாக எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் ஆகாது, அது என்னோட கேரண்டி. அண்ட் டூ வாட்ச் இந்திரா. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸும் சரி, எனக்குமே ரொம்ப எமோஷனல் மூமெண்ட். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாண்டி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுதான், அதோட ஃபீட்பேக்ஸ் தான் எனக்கு ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. அண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு படத்துல, அது நீங்க படம் பார்க்கும்போது புரியும். அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய ரிவ்யூவர்ஸ் ரொம்ப பாசிட்டிவா ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து இப்போ ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் எனி ஃபிலிம்க்கு ரொம்ப முக்கியம், இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணாம வந்து அந்த ரியாக்ஷன்ஸை கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ட் இந்த படத்துல நான் தான் பிளைண்டா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு இண்டிவிஜுவலா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குங்கிறாங்க. அண்ட் நீங்க ஆடியன்ஸ், நீங்க எல்லாருமே பார்த்து அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் எனக்கு அது ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம் அடையும். அண்ட் இந்த படம் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் நான் எடுத்த எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. அண்ட் எல்லாருமே வந்து இந்த படத்தை ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜியோட வந்து படத்தை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஃபிலிம் வந்து 2 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் சொல்கிற ஒரு த்ரில்லர் ஃபிலிம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்தது இல்லை. ஒரு புது விதமான அட்டெம்ப்ட் தான், பட் எட் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், என்கேஜிங்காகவும் இருக்கும், சீட்டோட எட்ஜ்லேயும் இருக்கும் செகண்ட் ஹாஃப். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ். மூவி பார்த்தீங்கன்னா ரியலி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வசந்த் ரவி அவரோட படம்னு பார்த்தனாலே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. இன்டர்வல் வந்து எதிர்பார்க்காத மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் பத்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் மலையாளம் ஆர்டிஸ்ட். அவர் படம் ஓவராலாக பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருக்குங்க, நல்ல த்ரில்லர் படம், சூப்பராக இருக்குது, குடும்பத்தோடு பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண மாதிரியே இல்லை, அதுவும் இன்டர்மிஷன் வந்து இன்னும் சூப்பராக த்ரில்லராக நல்லாவே இருந்தது. படம் பார்க்குறது நிறைய தடவை பார்க்கலாம். அந்த படத்தை நல்லா இருந்தது. எல்லாமே ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்காரு டைரக்ட்.